Welcome to this Concept Explainer brought to you by CBSE's Core Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 3 கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலிருந்து ஓம்ஸ் லா டாபிக்க பத்தி ரொம்ப சிம்பிளா ஆனா ஆழமா எக்ஸாம்க்கு ஒரு மார்க் கூட குறையாம எப்படி படிக்கலான்னு பார்க்க போறோம். இந்த கலந்துரையாடல் முடியும் போது ஓம்ஸ் லா உங்களுக்கு வெறும் ஃபார்முலாவா மட்டும் இல்லாம உண்மையாவே புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு சிம்பிள் பிராக்டிக்கல் கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்ல இருக்கிற ஒரே வால் சாக்கெட்ல உங்க ஃபோன் சார்ஜரை பிளக் பண்றீங்க, ஸ்விட்ச் போடுறீங்க, ஃபோன் சார்ஜ் ஆகுது. ஆமா. அதே சாக்கெட்ல அந்த பிளக்க மாத்திட்டு ஒரு மைக்ரோவேவ் ஓவனை கனெக்ட் பண்ணி ஆன் பண்றீங்க. ரெண்டுமே ஒரே 230 வோல்ட்ஸ்ல தான் கனெக்ட் ஆகுது. ஆனா ஏன் ஃபோன் சார்ஜர் ரொம்ப கொஞ்சம் கரண்ட் எடுக்குது, ஆனா மைக்ரோவேவ் மட்டும் அவ்ளோ அதிகமா கரண்ட் எடுத்து சில சமயம் ட்ரிப் கூட ஆகுது? என்ன நடக்குது அங்க? ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். வோல்டேஜ் ஒண்ணுதான், அப்புறம் எப்படி கரண்ட் மட்டும் இவ்ளோ வேறுபடுது? சார்ஜருக்கு ஒரு கரண்ட், மைக்ரோவேவ்க்கு ஒரு கரண்ட்னு, அது எப்படி? கரெக்ட். அந்த எப்படிக்கு பதில் சொல்றது தான் ஓம்ஸ் லா. சரி, இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். ஒரு சாதாரண காப்பர் வயர்ல கரண்ட் போனா அது கொஞ்சம் சூடாகும், லைட்டா ஹீட் ஜெனரேட் ஆகும். ஆனா சூப்பர் கண்டக்டர்ஸ் சில ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதுல எவ்ளோ பெரிய கரண்ட் போனாலும் அதிசயமா சுத்தமா சூடே ஆகாது, ஜீரோ ஹீட். அதோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின்தடை 0ன்னு சொல்வாங்க. இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு அடிப்படை நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஓம்ஸ் லா தான். இது முடியும் போது இந்த 2 கேள்விக்கும் உங்களுக்கே தெளிவான பதில் தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓம்ஸ் லாவோட கோர் ஐடியா, அதனோட ஆத்மா என்னன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒரு கண்டக்டர், உதாரணத்துக்கு ஒரு காப்பர் வயர் வழியா போற கரண்ட், அதாவது மின்னோட்டம் I, அந்த வயரோட 2 முனைக்கும் குறுக்க நம்ம கொடுக்கிற பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது வோல்டேஜ் Vக்கு நேர் விகிதத்துல இருக்கும். நேர் விகிதம்னா ப்ரொபோர்ஷனலா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, ப்ரொபோர்ஷனல். சிம்பிளா சொன்னா, நீங்க வோல்டேஜை டபுள் பண்ணா கரண்ட்டும் டபுள் ஆகும், வோல்டேஜை பாதியாக்கினா கரண்ட்டும் பாதியாகும். இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே யூஸ் பண்ற ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. ஒரு தண்ணி பைப்பை மனசுல இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி. அந்த பைப்போட 2 எண்டுக்கும் இடையில இருக்கிற பிரஷர் டிஃபரன்ஸ், தண்ணிய தள்ளி விடுற அந்த அழுத்தம் தான் வோல்டேஜ் V. பிரஷர் ஜாஸ்தி இருந்தா தண்ணி வேகமா போகும், கரெக்டா? ஆமா, போகும். பைப் வழியா ஒரு செகண்டுக்கு எவ்ளோ தண்ணி போகுதுங்கிற அந்த ஃப்ளோ ரேட் தான் கரண்ட் I. இப்போ முக்கியமான பார்ட், அந்த பைப் எவ்ளோ நேரோ, அதாவது குறுகலா இருக்கோ, அது தண்ணி போறதுக்கு ஒரு தடையா இருக்கும்ல? ஆமா, கஷ்டமா இருக்கும். அந்த தடை தான் ரெசிஸ்டன்ஸ் R. ரொம்ப குறுகலான பைப்ல தண்ணி போறது ரொம்ப கஷ்டம். ஓ, அப்போ பைப் ரொம்ப நேரோவா இருந்தா, அதாவது ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா, நம்ம எவ்வளவுதான் பிரஷர், அதாவது வோல்டேஜ் கொடுத்தாலும் தண்ணி ஃப்ளோ, அதாவது கரண்ட் கம்மியா தான் இருக்கும், அப்படிதானே? ரெசிஸ்டன்ஸ் ஏறினா கரண்ட் இறங்கிடும். எக்ஸாக்ட்லி, பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இப்போ இத வச்சு ஒரு மென்டல் பிக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டரிய ஒரு வாட்டர் பம்ப் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த பம்ப் தண்ணிய, அதாவது நம்ம கேஸ்ல சார்ஜஸ தள்ளுது. எந்த வழியா தள்ளுது? ஒரு ரெசிஸ்டர் வழியா, அதாவது ஒரு ரொம்ப நேரோ பைப் வழியா தள்ளுது. பம்போட ஃபோர்ஸ், அதாவது வோல்டேஜ் அதிகமா இருந்தா அந்த நேரோ பைப் வழியா கூட கரண்ட் அதிகமா போகும். அதே சமயம் பைப்போட நேரோனஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக ஆக கரண்ட் ஃப்ளோ குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்ப புரியுதா? VIR, இந்த 3க்கும் இடையில இருக்கிற இந்த தொடர்பு தான் ஓம்ஸ் லா. இப்போ நம்ம இந்த கான்செப்டை NCERT புக் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்க்கு டெஃபினிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். புக்ல இருக்க டெஃபினிஷனை அப்படியே படிங்க. சரி. ஓம்ஸ் லா: the electric current I flowing through a substance is proportional to the voltage V across its ends, that is, V proportional to I or V equals Ri, where R is a constant for a given conductor at a constant temperature. We call R the resistance. இதுல proportional அப்படிங்கிறது புரியுது. ஆனா R is a constant at a constant temperatureன்னு சொல்றாங்களே, அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏன் டெம்பரேச்சரை பத்தி இங்க மென்ஷன் பண்றாங்க? கண்டிப்பா. லெட்ஸ் அன்பேக் திஸ் டெஃபினிஷன் ஸ்டெப் பை ஸ்டெப். எக்ஸாம்ல மார்க் வாங்குறது இங்க தான் இருக்கு. ஸ்டெப் 1, ஓமோட ஆப்சர்வேஷன். சயின்டிஸ்ட் GS ஓம் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, மெட்டல் கண்டக்டர்ஸ்க்கு அவர் வோல்டேஜ் அதிகமாகும் போது கரண்ட்டும் அதே ப்ரொபோர்ஷன்ல அதிகமாகுதுன்னு பார்த்தார். அதாவது VI கிராஃப் போட்டா அது எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா ஆரிஜின்ல இருந்து போகும்.
இதுதான் V is proportional to I. V proportional to I. Step 2. The proportionality constant. Physicsல எப்போதுமே ஒரு proportionality symbol proportional வந்தா அதை equals to sign-ஆ மாத்த நாம ஒரு constant add பண்ணுவோம். இங்க அந்த constant தான் R, resistance. So V is equals to R times I. இதுதான் நம்ம famous Ohm's law equation. Step 3. Physical meaning of resistance. இப்போ ரெசிஸ்டன்ஸ்னா உண்மையாவே என்ன? ஒரு கண்டக்டர்ல இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால மூவ் ஆகும்போது அது சும்மா சரக்கு வண்டி மாதிரி ஸ்மூதா போகாது. அது அந்த மெட்டீரியலோட ஆட்டம்ஸ் கரெக்டா சொன்னா லாட்டிஸ் அயான்ஸ் மேல மோதி இடிச்சுக்கிட்டு தான் போகும். ஓ, இந்த தொடர்ச்சியான கொலிஷன்ஸ் அதாவது மோதல்கள் தான் எலக்ட்ரான் ஃப்ளோக்கு ஒரு தடையா ஒரு ஆப்போசிஷனா இருக்கு. இந்த தடை இந்த ஃப்ரிக்ஷன் மாதிரி இருக்கிற விஷயம்தான் ரெசிஸ்டன்ஸ். எவ்ளோ அதிகமா கொலிஷன்ஸ் நடக்குதோ அவ்ளோ அதிகம் ரெசிஸ்டன்ஸ். ஸ்டெப் 4. Why temperature matters. இப்போ உங்க கேள்விக்கு வருவோம். ஒரு வயரை ஹீட் பண்ணா என்ன ஆகும்? அதுல இருக்கிற ஆட்டம்ஸ் அதிகமா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படிதானே? ஆமா. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரே டிராஃபிக்கா இருக்கிற ரோட்ல எல்லா காரும் நிக்காம லெஃப்ட் ரைட்னு ஷேக் ஆகிட்டே இருந்தா நீங்க பைக்ல நடுவுல போறது ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக்சிடென்ட் ஆக சான்ஸ் ஜாஸ்தி. எக்ஸாக்ட்லி. அதேதான் இங்கேயும். டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஆட்டம்ஸ் அதிகமா வைப்ரேட் ஆகும். அப்போ போற எலக்ட்ரான்ஸ் அந்த ஆட்டம்ஸ் மேல இடிச்சுக்கிற சான்ஸ், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கொலிஷன் அதிகமாயிடும். மோர் கொலிஷன்ஸ்னா மோர் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் ஓம்ஸ் லால அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. டெம்பரேச்சர் மாறினா R கான்ஸ்டன்டா இருக்காது. Hope everything is clear so far. This concept explainer is from profsem.com, that is profsm.com. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசும்போதே அடுத்த லாஜிக்கல் ஸ்டெப்க்கு போவோம். ரெசிஸ்டன்ஸ் Rக்கும் இன்னொரு வார்த்தை ரெசிஸ்டிவிட்டி ரோக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒன்னு மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஆமா, அது எப்பவுமே குழப்பம். ரெசிஸ்டிவிட்டி ரோ ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. அதான் அந்த பொருளோட DNA மாதிரி. காப்பருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ இருக்கும், அலுமினியம்க்கு வேற ஒரு வேல்யூ. நீங்க ஒரு சின்ன காப்பர் வயர் எடுத்தாலும் சரி, பெரிய காப்பர் ராட் எடுத்தாலும் சரி, அதோட ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ஓகே. ஆனா ரெசிஸ்டன்ஸ் R ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி. அது அந்த மெட்டீரியலை பொறுத்து ரோ, அந்த ஒயரோட நீளம் L, அப்புறம் அதோட தடிமன் அதாவது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ பொறுத்தும் மாறும். ஃபார்முலா R = ρLA. நீளமான ஒயர்னா எலக்ட்ரான்ஸ் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும், அப்போ நிறைய கொலிஷன்ஸ் நடக்கும், ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி தடிமனான ஒயர்னா எலக்ட்ரான்ஸ் போறதுக்கு நிறைய இடம் இருக்கும், ஸோ ரெசிஸ்டன்ஸ் கம்மி. இப்போ ஒரு குட்டி ஒர்க்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு 100 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு, அதுக்கு குறுக்க 10 வோல்ட்ஸ் கொடுக்குறோம். எவ்வளோ கரண்ட் அந்த ரெசிஸ்டர் வழியா போகும்? சிம்பிளா ஓம்ஸ் லா யூஸ் பண்ணுங்க. V = IR. அப்ப I = V/R. I = 10 volts divided by 100 ohms. அப்போ 0.1 ampere. கரெக்டா? இப்போ அடுத்த ஸ்டெப், எவ்ளோ பவர் அந்த ரெசிஸ்டர்ல ஹீட்டா மாறும்? பவர் டிசிபேட்டட் P = V × I. அப்போ 10 volt × 0.1 amps. 1 watt. ஆமா, 1 watt of power. அந்த 1 watt எனர்ஜி அந்த ரெசிஸ்டர்ல ஹீட்டா வெளியே வரும். ஓம்ஸ் லாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அடுத்த டாபிக்கான பவர் கால்குலேஷன்ஸ் அப்புறம் கிர்ச்சாஃப்ஸ் லாஸ்ல சர்க்கிட்ஸை அனலைஸ் பண்றது ரொம்ப ஈஸியா ஆகிடும். இப்போ எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்க குறைக்கிற சில தவறான புரிதல்கள், அதாவது காமன் மிஸ்கான்செப்ஷன்ஸை பத்தி பார்ப்போம். இதுல ரொம்ப கவனமா இருங்க. சரி. மிஸ்கான்செப்ஷன் 1. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க ரெசிஸ்டன்ஸ்னா எலக்ட்ரான்ஸ் ரொம்ப சோம்பேறி லேசியா இருக்கிறதுனால ஸ்லோவா மூவ் ஆகுதுன்னு. இது சுத்தமா தப்பு. அப்போ அது உண்மை இல்லையா? இல்லவே இல்ல. எலக்ட்ரான்ஸ் லேசியே கிடையாது. அதுங்க ரொம்ப ஹை ஸ்பீட்ல ரேண்டமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்க்கு காரணம் கொலிஷன்ஸ். அந்த ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ஸ் வயர்ல இருக்கிற ஆட்டம்ஸ் மேல கான்ஸ்டன்டா இடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த இடிச்சுக்கிட்டு போற ப்ராசஸ் தான் அதோட ஓவரால் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டை, அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை குறைக்குது.
ஓ, அப்போ எலக்ட்ரான்ஸ் லேசி இல்ல, அதுங்க காலி மூதிக்கிட்டே இருக்கு. சோ ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி, ஒரு லேசி டிரைவர் மாதிரி இல்ல. புரிஞ்சுது. சூப்பரான அனாலஜி. அது ஒரு டிராஃபிக் ஜாம் தான். மிஸ்கன்செப்ஷன் 2. ரெசிஸ்டன்ஸ் 0 R is equal to 0 ஆயிட்டா V is equal to IR ஃபார்முலா படி கரண்ட் I is equal to V upon R இன்ஃபினைட் ஆயிடும். அதாவது I is equal to V upon 0 is equal to infinity-ன்னு நினைக்கிறாங்க. ஆமா, மேத்ஸ் படி அப்படிதானே வரும். மேத்ஸ் படி சரி, ஆனா பிசிக்ஸ்ல அது தப்பு. நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி சூப்பர் கண்டக்டர்ஸ்க்கு R equal to 0 தான். ஆனா அதுல கரண்ட் இன்ஃபினிட்டா போகாது. அதோட உண்மையான அர்த்தம், if R is equal to 0, then V must also be 0. அந்த சூப்பர் கண்டக்டருக்கு குறுக்க பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸே இருக்காது. கரண்ட் போகும், ஆனா அதுக்கு வோல்டேஜ் தேவையில்லை. அது ஒரு ஸ்பெஷல் குவாண்டம் மெக்கானிக்கல் கேஸ். அதுக்கு நார்மல் ஓம்ஸ் லா அப்ளை ஆகாது. ஓகே, சோ R equal to 0னா இன்ஃபினிட் கரண்ட்னு அர்த்தம் இல்ல. அந்த சர்க்யூட் பகுதியில 0 வோல்டேஜ்ல கரண்ட் இருக்கலாம்னு அர்த்தம். இதுதான் கரெக்டான புரிதல். Precisely. Misconception 3. V equal to IRல V தான் I-ய உருவாக்குது. அதாவது வோல்டேஜ் காசஸ் கரண்ட். இது ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா, இது ஒரு ரிலேஷன்ஷிப். ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டா பார்க்கறத விட ஒரு தொடர்பா பார்க்கணும். V, I, Rல ஏதாவது ரெண்டு தெரிஞ்சா மூணாவதை கண்டுபிடிக்கலாம். V equal to IR, I equal to VR, R equal to VI. எல்லாமே ஒண்ணுதான். Got it. It's a relationship of proportionality, not just a one-way cause and effect. ஒரு முக்கோணம் மாதிரி. பெர்ஃபெக்ட். நீங்களே அடுத்த செக்ஷனுக்கு வந்துட்டீங்க. ஓம்ஸ் லாவை மறக்காம இருக்க சில ட்ரிக்ஸ், மெமரி ஆங்கர்ஸை பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி மெனமானிக், அந்த VIR ட்ரையாங்கிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. V மேல ஐயும் ஆரும் கீழே. என்ன வேணுமோ அதை கை வச்சு மறைச்சா ஃபார்முலா கிடைக்கும். V வேணும்னா V-ய மறைச்சா I into R கிடைக்கும். I வேணும்னா I-ய மறைச்சா VR கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். அடுத்து கேட்சி ஃப்ரேஸ். இந்த லைனை சொல்லுங்க. கான்செப்ட் எப்போதுமே கிளியரா இருக்கும். வோல்டேஜ் அதிகமானா கரண்ட் அதிகமாகும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமானா கரண்ட் குறையும். டபுள் த வோல்டேஜ், டபுள் த கரண்ட். டபுள் த ரெசிஸ்டன்ஸ், ஹாஃப் த கரண்ட். இது நல்லா இருக்கு. பிசிக்கல் ஜெஸ்டர். இப்போ ஒரு சிம்பிள் ஆக்ஷன் செஞ்சு பார்ப்போம். உங்க உள்ளங்கைய தரையில வச்சுக்கோங்க. உங்க கைய சாய்க்கிறது தான் வோல்டேஜ். உங்க விரல்கள் மெதுவா முன்னாடி நகர்றது தான் கரண்ட். இப்போ கைய ஒரே இறுக்கமா ஒரு ஃபிஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் ஹை ரெசிஸ்டன்ஸ். இப்போ அதே அளவு கைய சாச்சாலும் விரல்களால முன்னாடி நகர முடியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரண்ட் ரொம்ப கம்மியாயிடும். இந்த ஜெஸ்டரை ஒரு தடவை செஞ்சு பார்த்தா இந்த VIR ரிலேஷன்ஷிப் எப்போதுமே மறக்காது. ஓகே, இப்போ நம்ம இந்த டீப் டைவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்ததோட 3 முக்கியமான டேக்அவேஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. 1. ஓம்ஸ் லானா V equal to IR. இது ஒரு நேர் விகித தொடர்பு. முக்கியமா இது ஓமிக் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல மட்டும்தான் பொருந்தும். 2. ரெசிஸ்டன்ஸ்க்கு அடிப்படை காரணம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கண்டக்டர்ல இருக்கிற ஆட்டம்ஸ் மேல மோதுறது தான், அதாவது கொலிஷன்ஸ். ஒரு வயரோட ரெசிஸ்டன்ஸ் அதோட மெட்டீரியல் ரோ, லென்த் L, அப்புறம் தடிமன் A பொறுத்து R equal to ρLA ஃபார்முலா படி மாறும். 3. இந்த லா ஒரு சர்க்யூட்ல எவ்ளோ பவர் ஹீட்டா டிசிபேட் ஆகுதுன்னு P equal to I²R கால்குலேட் பண்றதுக்கும் கர்ச்சாஃப்ஸ் லாஸ் யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்ஸை சால்வ் பண்றதுக்கும் ரொம்ப அடிப்படையானது. மறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் சொல்ல முடியுமா? ஏன் மைக்ரோவேவ் அதிகமா கரண்ட் எடுக்குதுன்னு? ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஓம்ஸ் லா படி I is equal to VR. இங்க R கம்மியா இருக்கிறதுனால மைக்ரோவேவ் அதிகமான I, அதாவது கரண்ட் எடுக்குது. Absolutely brilliant. You got it. That's the perfect application of Ohm's law in our daily life. 12th CBSE, Physics, Chemistry and Mathsல maximum marks எடுக்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROF Sam, right? எஸ், PROFSAM.com. அடுத்த கலந்துரையாடல சந்திப்போம். நல்லா படிங்க. நன்றி.